என் பேர் ஜார்ஜி, சமூக சேவகர். சோழவரத்தில் இருக்கேன். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இது என்னுடைய திட்டம்னு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன், இப்போ பார்த்தீங்கள்ல, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 21/2/2016 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு, அப்போ அதுக்காக நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்ற ஒரு தலைப்பில் அதை கொடுத்துருப்பேன். என்ன கொடுத்துருப்பேன்னா, தேர்தல் அறிக்கைன்னு அர்த்தம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. டேட்டெல்லாம் அதிலே பாருங்கள், கொடுத்துக்கிறேன். அதில் 3வது இதுன்னா வார்த்தை பார்ப்போம். காலை உணவுன்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கேன், கேக் மற்றும் பிஸ்கெட்ஸ். அதாவது இதை நான் எங்கள் ஊரில் சோழவரம் பெரிய காலில் ஆதி திராவிட நடத்துகிற பள்ளியில் அதான் கிட்டத்தட்ட அப்போது 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். அதை சொல்லும்போது நான் வாங்கினது என்னுடைய இதுவெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துதெல்லாம். பட் 8 வருஷம் முன்னாடி அந்த ஸ்கூலில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறப்போ இதை அந்த டீச்சருங்க ஃபஸ்ட் நாள் அலோவ் பண்ணாங்க, 2வது நாள் அலோவ் பண்ணல. என்னன்னு கேட்டால், அது கவர்மெண்ட்டில் வேணான்ட்டாங்க அப்படின்றாங்க. அதே கவர்மெண்ட்டில் இப்போ கொஞ்ச நாளாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. தான் எத்தனை மாதமாக போயிங்குதுன்னு கூட தெரியல. எல்லா ஸ்கூல்லையும் வந்துச்சான்னு கூட போய் பார்க்கலாம். கோவம் எனக்கு என்னன்னு கேட்டால், எல்லாம் வாயை கிழிக்கிறீங்க, காப்பி வச்சு போட்டு எந்திரிச்சு கோர்ட்டுக்கு போட்டோமா, பொதுநல வழக்கு போட்டான்னா அவன் தெரியுமா, எவிடன்ஸ் இருந்தால் ஜெயிக்கலாம், எவிடன்ஸ் தான் வச்சுக்கிறல்ல. பார்த்தல, நான் முதலமைச்சரான் போட்டு தலைப்பில் 21/2/2016 எழுதிக்கிறேன். பட் நான் டீட்டெயில்ஸ் வாங்கினதாலும் 2007, 9 வருஷத்துக்கு முன்னாடி. பட் எல்லா இடத்துலையும் போய் பண்ணியிருக்கோம். இதை பற்றி எல்லாருக்கும் தெரியனால, குறிப்பாக எங்கள் ஸ்கூலில் சோழவரம் பெரிய காலில் கடை 8 வருஷத்துக்கு முன்னாடி கதை. ஃபஸ்ட் நாள் அலோவ் பண்ணாங்க, பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டெய்லியும் கொடுக்குறேன்றப்போ, அப்புறம் 2வது நாள் வேணான்றாங்க. கேட்டால் CEO வேணான்ட்டார் அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணலான்னு. கேஸ் போடணும், பொதுநல வழக்கு, காசு இல்லை, எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். முதலமைச்சருக்கு எதிர்த்து நான் ஜெயிச்சு காட்டுறேன், எந்தன்னு ப்ரூஃப் பண்ண. அது மட்டும் இல்லை, 220 அம்ச திட்டம்னு எழுதி வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த புக்கு 1, 2 கிடையாது. இவங்க 500 போட்டாங்க, ஒரு டீம் அமைச்சு. இது தனிப்பட்ட முறையில் நான் ஒரே ஆள் சிந்திச்சு எழுதிந்து ஒன்று சொல்லும்போது விசிலடிக்கும் ஜனங்க. சொல்லட்டோமா உதாரணத்துக்கா, குழந்தைங்க இருக்குதுல்ல, 1வதுலேருந்து 3வதுக்குள்ள ஒரு குழந்தைங்க எல்லாத்துக்கும் 3 சக்கர சைக்கிள் கொடுக்கணும்னு பிளான் போட்டு வச்சுருந்தேன். நல்ல இளமையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ஒரு 12 வயசுக்கு மேலே தான் பல் வராது. அதே போல் ஒரு 50 வயசுக்குள்ளே, 12 வயசுக்கு மேலே 45, 50, அதுக்கு மேலே தேவையில்ல. அதுக்குள்ளேக்கிற குறிப்பாக இளைஞர்களுக்கு பல் அது எத்தனையோ பேர் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, பல் செட்டே கொடுக்கணும்னு நினச்சேன். அழகில் தான் எவன் கட்டிப்பான். நம்மளே இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தால் 2 பேர் பல் செட்டு கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அது மட்டுமா, பெண்களுக்கு நடமாடும் கழிப்பறைகள் போட்டு வச்சுருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு நான் சொல்லி வச்சுருந்தேன். 10வதுக்கு பதிவு பண்ணணும், 12வதுக்கு காலேஜுக்கு, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரியில் குறைஞ்சபட்சம் 5000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். குறைஞ்சபட்சம் ஸ்டைஃபண்டு 25,000 ரூபா வரலையும் போய் நிற்கும். என்ன திட்டங்க, என்ன இல்லை எங்களால். அதான் சொன்னேன், காலேஜ் பஸ்ஸுங்களுக்கு பஸ் டே கொண்டாடுறதுக்கு இந்த கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் அனாவசியமாக போய் டச் பண்ணக்கூடாது. அவனுக்குன்னு கரெக்டாக எழுதி கொடுத்து பஸ் எடுத்துன்னு போய் எல்லா காலேஜும் போயிடும். எத்தனை காலேஜுக்கு எடுத்துன்னு போய்ட்டு கொண்டாட்டு பத்திரமா எடுத்து வந்துவிடும். ஆனால் எங்கன்னா சத்தங்கத்தை போட்டால் அங்கேயே ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் +2 வரையிலும் இருக்கிற குழந்தைங்க எல்லா குழந்தையுமே பொதுமக்கள் பஸ்ஸில் போகக்கூடாது. அவங்க பாஸு கிஸ்ஸு எதுவும் தேவையில்லை, தனி பஸ்ஸு. அவங்களுக்கும் டபுள் டெக்கர் பஸ்ஸு, பெண்களுக்கு டபுள் டெக்கர் பஸ்ஸு, ஆண்களுக்கு டெக்கர் பஸ் விடுவேன். அதில் போகும்போதே ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக போகணும். குழந்தைங்க போய் பசியில் இருக்கக்கூடாதுதான் காலை உணவு திட்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன். சமான புளி ஒரு மனசில் உதிச்சிச்சாம ஸ்டாலின் மனசில் என்ன வச்சு கீஸ்டாரு சல்சல் ஒரே ஒரு 10 நிமிஷம் கொடு, தமிழ்நாடு ஃபுல்லாக அடுத்த செகண்ட் நான் ஃபேமஸ் ஆகிறேன் பார். உங்களதெல்லாம் ஜெயிக்காது. உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ண, எந்த மைண்டில் இருக்குது உங்களுக்கு? 42 வருஷமாக நாங்கள் போராடிக்கிறோம் குழந்தைங்களுக்காக.
ஏபிசிடி தான் கற்றுக் கொடுக்குறோம். எங்கெங்க ஒன்றும் வேணாம். நான் ஒரு லெட்டர் வந்து அன்பில் மகேஷ்க்கு எழுதுகிறேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால். என்ன எழுதுகிறேன், தமிழ் இங்கிலீஷும் நான் வந்து 3 நாளில் கற்றுக் கொடுக்குறேன். 3 நாள் எல்லோரும் கற்றுக்கும். குறைஞ்சது 3 மாதத்துக்கு, அதிகபட்சம் 3 மாதத்துக்கு காலத்துக்குள்ளே எல்லோரையும் படிக்க வச்சுருவேன் ஈஸியாக. அந்த மாதிரி இது மெத்தடு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஈஸியான மெத்தட் லெட்டர் அனுப்பிச்சா அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து சேரலன்னு குறை சொல்லி பேசியிருக்கேன் ஏற்கனவே என் வீடியோவில். எவ்வளோ அக்னாலேஜ்மெண்ட்டே வந்து சேரல 6 மாதத்துக்கு மேலே. நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, எல்லாம் ஜெயிச்சு இப்போ தானே வந்துக்கிறீங்க, உச்சிங்கிறீங்க. அப்படியே காலைவனம் திட்டத்தை சூடு சொர்ணம் தான் கேன்சல் பண்ணு. எந்த இது சொல்லு, போய் யார் கேட்டவனா சொல்லு. பொதுநல வழக்கு போடு, என் மேலே கேஸ் போடு, எவிடன்ஸ் கேட்பான்ல கோர்ட்டில், யார் ஜெயிக்கிறேன் பார்க்கலாம். நான் ஏடிஎம்கே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக நான் தான் சொன்னேன், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ரிப்பார்ட் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது அது வேறு விஷயம். நான் திரும்பி கூட காட்டுறேன், டேட் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாம் செய்ய. யார் என்ன எழுதி வச்சுக்கிறான், இது யார் கையெழுத்து, 220 அம்ச திட்டம் இதில் போட்டு வச்சுக்கிறேன். திருப்பி கூட காட்டுறேன். அப்படியே காட்டிக்கினே கூட படிச்சுங்க, படிப்பேன் நான். என்ன இருக்குதுப்பா க்ளோஸ் அப்லேயும் பாரு. இதில் 3வது இதில் என்ன, ஃபஸ்ட்டு இது என்ன, நடமாடும் பெண்கள் கழிப்பறைகள். என்ன கவர்மெண்ட் ஜின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான், எல்லாம் அரசாங்க வேலை, சாதாரணம் கிடையாது. அதே போல் குழந்தைங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண எது அரசாங்க வேலையும் கிடைக்கணும்னு பிளான் போட்டுக்கிறேன். வீல்ஸ் தான் சொன்னேன், சக்கரமைத்த வீல்ஸ், 3 சக்கர சைக்கிள் குழந்தைங்களுக்கு 1, 3, 5வது வரையிலும் கூட கொடுப்பேன். அது ஏன் இஷ்டம். அதை கொடுக்கணுன்னா ரோடு நல்லா இருக்கணும், தெரியல. எல்லாத்தையும் மாற்றிடுவோம் நாங்கள். அதில் 3ஆவதாக வர்றது தான் காலை உணவு. என்ன போட்டுக்கிறப்ப பிஸ்கெட் மற்றும் அப்புறம் கேக் மற்றும் பிஸ்கெட்ஸ். நான் போட்ட பிளான் வேறு. 3 ஆப்பிள் துண்டு, 3 பேரிச்சம்பழம். அதுக்கப்புறம் சொல்கிறேன், 3 ஆப்பிள் துண்டு, 3 பேரிச்சம்பழம், 1 டீஸ்பூன் தேன். எல்லாம் இரும்பு சத்து இருக்கணுன்றதுக்காக போட்ட பிளான் இது. காலையிலே ஃபஸ்ட்டு சும்மா செமஸ்டர்ந்தான் உட்காந்து குழந்தைங்க நான் படிக்கலாமான்னா அவ்வளோ அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் போட்டு பிளான் போட்டு எங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ரெயினிங்காக ஒன்றாகும். இதெல்லாம் எடுத்துன்னு வரதுக்கு நாங்கள் பாடுபட்டுக்கிறேன் 42 வருஷமாக. முடுகுன்னு வந்துட்டு இவர் தின்ட்டார் சிஎம் எம்கே ஸ்டாலின். அவங்க அப்பா ரொம்ப யோசித்தாங்க அவங்க குழந்தைங்களை பற்றி. ஏன் தானே எடுத்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிது கேட்டால் மைண்டில் வச்சு தான் உட்கார சொல்லு வந்து எதுக்கு பொதுநல வழக்கு அன்றைக்கே போட்டு நிறுத்திட்டுருப்பேன் ஸ்கீமை. காசு வேணும்ல பொதுமக்களே, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நான் சிஎம் எதிர்த்து கேஸ் போட்டு ஜெயிச்சு காட்டுறேன். இது மட்டும் இல்லை, நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிற திட்டம் எல்லாம் அடுத்த இது எல்லாத்தையும் இவங்களெல்லாம் கேன்சல் பண்ணி எல்லா அரசியல்வாதின்ட்டுருவேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முடிவு போட்டிருக்கேன். 220 அம்ச திட்டம்னா ஒன்று அதில் சொல்லின்னு வர்றப்போ விவசாயிகளை பற்றி டச் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். களை எடுக்கிறவங்க, நாற்று நடுறவங்க, அண்டை வெட்டுறவங்க, அறப்பறக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த குனிஞ்சி வேலை செய்கிற எல்லாருக்கும் இடுப்பு வலி இருக்கும்ன்றதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இடுப்பு பெல்ட்டு இப்போ போடுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 3000 ரூபாய் 5000 ரூபா இல்லை, பணக்காரால் தான் போட முடியும். அந்த மாதிரி போட்டு வேலை செய்யணும்னு பிளான் போட்டிருக்கேன். அதே போல் நாற்று பிடுங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பெட்டக்ஸ் வந்து தண்ணியில் பெட்டக்ஸ் இவர் சொல்கிறார் இந்த படத்தில் வடிவேல் பிட்டக்ஸ். அந்த பட்டக்ஸ் வந்து 8 மணி நேரம் தண்ணியில் இருக்கும்போது நோய் வாய்ப்படுறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதே போல் எலக்ட்ரிக் சிட்டியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி, குறிப்பாக எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வேலை, எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிறாங்களே ஈபியில், அவங்க எல்லோரும் வந்து எங்கேயாவது ஏதாவது மாட்டிங்க, அதுலையாவது பிரச்சனை வந்து கையை தெரியாத பட்டு ஏதாவது செய்யும், அவங்க வந்து கரண்ட்டில் மாட்டின்னு செத்துடுறாங்க. அதுக்கு நான் கொடுத்துருக்கேன். யோசிங்க, அதுக்கு எலக்ட்ரிக் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸுன்னு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் ட்ரெஸ் கொடுக்கணும். இதெல்லாம் 220 அம்ச திட்டத்தில் இது வந்து வருது எல்லாமே. அதில் தான் இந்த பார்க்குறீங்க. இப்போ நான் முதலமைச்சர் ஆனாலும் போட்டுப்பேன். அதுக்கு மேலே 21 எண்ணிலேருந்து அறிமுகம் ஆகும். 21/2/2016 போட்டுப்பேன். இங்கிலீஷில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு இருப்பேன். 2016 எம்எல்ஏ எலெக்ஷன். அது அப்போ இது மாதிரி நான் வந்தால் வரேன். அப்புறம் கதை எனக்கு அந்த திங்கிங் இருக்குது இல்லையா.
அதில் போட்டு தான் அதில் தான் இந்த 3வது இது வரும்போது காலை உணவுன்னு வரும். ஃபஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறப்ப பொம்பளைங்களுக்கு மூத்திரம் பயத்துக்கு இடம் காட்டல ஒன்று. பணக்காரன் காரில் போகிற பணக்காரி எங்கேயோ போயிட்டு இறங்கி ஒரு ஹோட்டலில் யூரின் பாஸ் பண்ணிட்டு போயிடுவா. ஏழை ஜனங்கள்லாம் பஸ்ஸில் போகுது. எல்லாம் மெட்ராஸில் சிட்டியில் ரெடில்ஸ் எடுத்துக்க உதாரணத்துக்கு எங்கே டாய்லெட்ஸ் இது யாருன்னா தெரியுமா? ஏதாவது ஒரு மூலையில் எங்கேயாவது ஒன்று வச்சுருப்பேன். ஏன் இப்போ புழல் பஸ் ஸ்டாண்டில் இருக்குதா? ரெடில்ஸ்லேயே பஜாரில் இருக்குதா? அப்படியே போயின்னு மூளைக்கடை பஸ் ஸ்டாண்டில் இருக்குதா? எங்களுக்கு நடமாடும் கழிப்பறைகள் ஏன் ஒன்றுன்னு சொன்னேன். அது என்றைக்கு கட்டி முடிக்கணும் அன்றைக்கி இந்த கழிப்பறையில் எடுத்துருவேன். அது வரல நான் மறுநாள் பதவியேற்ற மறுநாள்லேருந்தே நான் வந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு பிளான் போடுறேன். அதில் 3வது வர்றது தான் காலை உணவு. நல்லா பாரு, காலை உணவு எழுதியிருக்கோம். புழுவுறன்னு நினைக்காதீங்க. இப்போது கேன்சல் பண்ண அதுதான் எவிடன்ஸ் தான் நான் எடுத்தாந்து கொடுக்குறேன். நான் எழுதி வச்சுக்கிறேன் புக்கில், நோட் புக்கில் எழுதி வச்சுக்கிறேன்ல. ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா எவிடன்ஸ் எந்த மனசில் உதிச்சுன்னு சொன்னானோ ரீல் விட்டார். அப்ஜெக்ஷன் இல்லை. 6 மாதமாக ஸ்கீம் ஓடிக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கிறீங்களா? துட்டு இல்லை ஸ்டாலின் மானம் போய்டும். கப்பல் ஏறிடும். திட்டுறான் பார். சவுக்கு சங்கர் ஏதோ சொல்லிட்டான், தூக்கி உள்ளே வச்சிட்டிங்களே. எவிடன்ஸோடு சொல்கிறேன், வாடா. சவுக்கு சங்கர் டீம்லேருந்து கொடுத்தா யார் வேணால் ஹெல்ப் பண்ணு. நான் போடுறேன் கேஸ் அவர் எடுத்து. உங்களுதெல்லாம் என்ன வச்சுக்கிறீங்க தெரியாது. நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஜெனுவின். வந்து பார் சோழவரத்தில். என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ. 73059212228. சோழவரத்தில் வந்து ஜார்ஜ் அப்படின்னு பேரை கேளு. எந்த ஜார்ஜ்னு கேட்டாங்கன்னா சொல்லு. ஜார்ஜ் அண்ணா வந்து இருக்கிறாரம்மே, ஏதோ டெல்லியில் ஒர்க் பண்ண ஒரு டைமில் கலெக்டராண்டெல்லாம் ஒர்க் பண்ணாரம்மே, அவர் ஏன் காட்டுங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. வீட்டை வாங்க பேசி முடிச்சிக்கலாம். ஃபோட்டோ கூட இல்லைன்னு நினைக்காது. எனக்கு வைக்க தெரியல சரியா. ஏன்னா ஷார்ட்ஸில் வரமாட்டேங்குதுன்னு பெருசில் எடுத்துருக்காங்க. திரும்பி சொல்கிறேன். இந்த காலை உணவு திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது. ஏன்னு கேட்டால் இது எந்து நான் எழுதின 220 நிமிஷம் திட்டத்தில் இது 3வதுல வருது. ஃபஸ்ட்டு திட்டமே வந்து நடமாடும் பெண்கள் கழிப்பறை. 2வது வந்து 3 சக்கர சைக்கிள் குழந்தைகளுக்கு. எனக்கு தெரியும். வெறும் அது சும்மா இது டிராஃப்ட் மாரி தானே. யாருக்கு என்னென்ன பண்ணணும். 1ல் ஃபஸ்ட்டு பெண்கள் நடமாடும் கழிப்பறை. 2வது என்ன போட்டுக்கிறேன், வீல் சக்கரம் வைத்த சைக்கிள்கள்னா அதான் 1வதுலேருந்து 5வது வரையிலும் கொடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு சைக்கிள்னா ரோடு நல்லா இருந்தால் தான் சைக்கிள் கொடுக்க முடியும். ரோடு தானாக போடுவேன். இந்த ஏமாத்திர வேலையே இருக்காது. காலை உணவு இந்த போட்டிருக்கோம். என்னென்ன போட்டேன் கேட்கல. நான் தான் சொல்லிட்டேன், ஒரு இரும்பு சத்துள்ள ஒரு உணவாக போடணும். காமராஜ் சாருக்கு அடுத்தது நம்ம பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போட்டது. திருட்டுத்தனமாக யார்த்தனை எடுத்தாந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள் எம்கே ஸ்டாலின் மாதிரி நாங்கள் கிடையாது. அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. அதுக்காக நான் ஏடிஎம்கேன்னு நினச்சிக்காத. நான் எந்த கட்சியும் சாராதான். எனக்குன்னே ஒரு கட்சிக்குது. 22 வருஷமாக வச்சுக்கிறேன். இன்னும் பதிவு கூட பண்ணல. ஏன்னு கேட்டால் மாணவர்கள் அமைப்பு அது. அனைத்து இந்திய மாணவிகள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகத்தின் நிறுவனர். போன ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ரெடில்ஸில் 10வது மீட்டிங்காக நீட்டை எதிர்த்து நான் போட்டிருக்கேன் தனிப்பட்ட மட்டும். 10வது மீட்டிங்கில் 5 மீட்டிங் நீட்டை எதிர்த்தே போட்டால் 1.5 மாதத்துக்கு முன்னாடி 7/3/2024 கேட்டுப்பார் போலீஸ் ஸ்டேஷனில். அதுமாதிரி பெர்ஃபெக்டாக நாங்கள் வந்து எவிடன்ஸோடு பேசுவோம். அதனால் ஸ்டாலின் சாருக்கு வந்து கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதுக்காக விட்டேன். நான் அப்படியெல்லாம் விடல. மறுநாளே இவர் எப்போ மனசில் குதிச்சினாரோ அப்போ போட்டிருப்பேன். காசு வேணும்ல, காசு இல்லை. அதனால தான் பப்ளிக் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன். நீ எந்த கட்சியானாரு எதிர்கட்சியான துட்டு குத்தி போடு, மானத்தை வாங்கினாலாம் ஒதுக்க மாட்டேன். ஹெல்ப் பண்ணால் எதுவும் தலையிடவே கூடாது. காசு மட்டும்தான் கொடுக்கணும். அந்த காசு 6 மாத காலத்தில் திருப்பி கொடுப்பேன். அவ்வளோதான். நீ இவருக்கு எதிர்த்து போய் போடு, நான் ஏடிஎம் கேட்குறேன், நீ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். என் இஷ்டம். செலவாக இருந்தால் என் இஷ்டத்துக்கு கொடுத்தா போடுவேன். இல்லைன்னா அதை பற்றி ஆனால் ஜனங்க தெரிஞ்சுக்கிட்டான்றேன். நான் எப்போவும் சொல்கிறேன், என் பேர் ஜார்ஜ், சோழவரத்தில் இருக்கேன், சமூக சேவகராக இருக்கேன். எல்லா ஸ்கூல் பசங்க மத்தியிலையும் தெரியும். சோழவரத்தில் எங்கே வேணால் போய் விசாரி. அந்த ஸ்கூலாண்ட இருமாப்பா ஜார்ஜ் அண்ணன் தான் எல்லா குழந்தையும் கூப்பிட்டோம். ஏன்னா 42 வருஷமாக நாங்கள் மாணவர்களுக்காக போராடிக்கிறோம். அவங்க அப்பாவும் என்னை ஜார்ஜ் அண்ணான்னு தான் சொல்லுவான். பசங்களும் ஜார்ஜ் அண்ணான்னு தான் சொல்லுவான். அதனால் யோசித்துங்க, எங்கள் டியூரேஷன் பார்.
அது உள்ள சோழவரம் ஸ்கூல் உள்ள திருவள்ளூர் சிலை வச்சுருக்கேன். திருவள்ளூருக்கு இவங்க அப்பா எப்போ வச்சார்? எனக்கு பின்னாடி தான் வச்சார் கருணாநிதி. எங்கே? கன்னியாகுமரியில். நான் வச்சு 6 மாதம் 19/1/2 சொல்கிறேன் 16/1/1999 நான் வச்சிட்டேன். என் சார்பில் வச்சுக்கிறேன். உள்ளே போய் சோழவரம் ஸ்கூலில் பார்த்து நம்ப சொல்லு. திருவள்ளூர் மேலே யாருன்னா ஆணையிட்டு சொல்லுவாங்களா? நான் ஆணையிட்டு சொல்லுவேன். இந்த காலை உணவு திட்டம் ஸ்டாலின் சார்தே கிடையாது, ஒத்துக்கவே முடியாது. எந்த ப்ரூஃப் பண்ணிட்டு போட்டாங்க. அவராண்ட என்ன மைண்டில் இருக்குது பேச விட சொல்லு. என்ன ஒரு 1/2 மணி நேரம் பேச விட சொல்லு. அவர் ஒரு 1/2 மணி நேரம் யார் தெரிஞ்சிச்சுங்க கோர்ட்டு கூட போத்தலை. எப்போ வச்சு உன் மனசில் என்ன பண்ணணும் அது மாதிரி அதனால் பொதுநல வழக்கு போடலான்னு பார்க்குறேன். ஹெல்ப் பண்ணுங்கள். என் பேர் திரும்பியும் சொல்கிறேன், ஜார்ஜ். சோழவரத்தில் இருக்கிறேன். என் பேர் ஜார்ஜ் அண்ணான்னு ஸ்கூல் பசங்க சொல்லணும். என்னுடைய ஃபுல் அட்ரஸ் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். சோழவரம் பெரிய காலனியில் குறிப்பாக யாரை கேட்டாலும் போய் சொல்லுவாங்க. இது இப்போ வீடு ஒழுகுறதுனால நான் எங்கள் தங்கச்சி வீட்டில் புழலில் இருக்கிறேன். பட் சோழவரம் தான் என்னுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. என்னுடைய ஃபோன் நம்பரும் தரேன். டிஎம்கேக்காரங்க யாருன்னா இதை தப்பாக நினச்சா எனக்கு ஃபோன் நேரடியாக வா. இதில் பார்க்குறது கூட ஒன்று நம்பிக்கைன்னா நேரடியாக வா. நான் ஃபோன் நம்பர் தரேன் 73059212228. நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு நாங்கள் கடந்த 42 வருஷமாக போராடிக்கிறோம். எந்த கட்சியிலையும் இல்லை. நான் இதில் எனக்குன்னு தனி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்ன இந்த மாதிரி முதலமைச்சரை எதிர்த்து சொம்மாவனா பேசின்னு இருக்குன்னா எவிடன்ஸ் காட்டுறவா. நீ தானே எவிடன்ஸ் எல்லாத்தோடு தான் தூக்கி போட்டிங்க எல்லாம் சவுக்கு சங்கரை இல்லை எதையும் வாங்கினு எந்த கட்சிக்காரனும் துண்டு கொடுக்குறான். அவன் வாங்கி துண்டு அவன் போட்டால் அது அவன். இது அப்படி கிடையாது. நான் தான் ஜெயிப்பேன். நீ சுப்ரீம் கோர்ட்டில் உலகத்தில் இருக்கிற எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நான் தான் ஜெயிப்பேன். அதனால் இந்த திட்டம் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பற்றி தப்பே கிடையாது. பட் அந்த கிரெடிட் எனக்கு தான் வரணும், டெக்ளேர் பண்ணணும். எல்லா ஜட்ஜஸ் எல்லோரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு ஆமாம் இவருக்கு தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே ஜட்ஜஸ் எல்லாம் ஒரு சொல்கிறாங்க இல்லையா, 3 நபர்கள் 5 நபர்கள் கொண்ட அமர்வுகளை உட்கார வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அமர்வுகளை உட்கார வச்சு தீர்ப்பு சொல்லி இது ஸ்டாலின் கிடையாது, முதலமைச்சருடைய காலை உணவு ஜார்ஜ் அண்ணனுடைய அவங்க வயசில் அவங்க பெரியவங்களா இருப்பாங்க. ஜார்ஜினுடைய காலை உணவுன்னு அந்த பேரை மாற்றணும். முதலமைச்சர் பேர் கூட என் பேர் சோழவரம் ஜார்ஜ் காலை உணவு திட்டம் அரசாங்கத்தில் இருந்தால் கூட அதை மாற்றணுன்றதுக்கு போராட போகிறேன். முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். திரும்பி நம்பர் தரேன் 73059212228. ஸ்டாலின் மேலே கோவம் இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணா கூட உங்கள் இஷ்டத்துக்கு ஆட மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். எனக்கு பண உதவி தான் செய்யணும். 6 மாத காலத்துக்குள்ளே திருப்பி தருவேன். எனக்கு எவ்வளோ செலவாகுது கோர்ட்டுக்கு மட்டும், நீ வேறு எதுக்கும் தரல. போகிறது வர்றது எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் பண்ணால் போதும், கண்டிப்பாக ஜெயிச்சு வருவேன். இந்த திட்டம் இப்போ சொல்கிறேன், அடித்து சொல்லுவேன். இது 17 வருஷங்களுக்கு முன்னால் அரசாங்கத்தாண்டு எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அது அப்புறம் காட்டுறேன். மற்ற எழுதி வச்சுக்கிறது எப்போன்றது 8 வருஷத்துக்கு முன்னால் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டேன் எங்கள் ஊரில். பட் என்னை பண்ண விடல, அரசாங்கத்தில் வானாங்கன்ட்டாங்க. எப்போ அரசாங்கத்துலேருந்து வருது திட்டமாக என்ன வேணான்னு சொன்னீங்க 8 வருஷத்துக்கு முன்னால். அப்புறம் ஏன் நீங்கள் வெளியேறீங்க? அப்போ இது திருட்டு வேலை பண்ணுறீங்கன்னு தான் தெரியுது. அது அப்போ அந்த ஆட்சின்னு அதெல்லாம் நான் கணக்கிலே வைக்க மாட்டேன். சிஓ வேணான்ட்டு தான் சொன்னாங்க. என்கிட்ட அந்த பொம்பளை அட்மிஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், கை தட்டு குழந்தைங்க விசிலெல்லாம் அடி, எல்லாருக்கும் பிஸ்கெட்ஸ் போகுது கையில். சாப்பிட்றதுலேயும் உட்காந்துங்கிறேன். மறுநாள் போகிறேன், எல்லாம் பிஸ்கெட்ஸ் இதேமாரி எடுத்துன்னு அலோவ் பண்ணல. கேட்டால் சிஓ வேணான்ட்டாருங்க. திருட்டு வேலை பண்ணுற நீங்கள் எல்லாம் பண்ணலாம், நாங்கள் பண்ணால் உங்களுக்கு பேர் வந்துடணுமா? வச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். திரும்பி என் நம்பர் தரேன், யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணு. 73059212228. அதேமாரி இப்போ நான் யூடியூப்பில் இருக்கேன். என் பேர் சோழவரம் ஜார்ஜ். நான் இதுவரையிலும் 1300 வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 904 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள். 2,42,737 பேர் பார்த்துருக்காங்க. நான் இதுவரையிலும் கேட்கல, இப்போ கேட்குறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவே எனக்கு ஏதோ காசு வரணும், அடித்து தூக்கிட்டு போயிடுவேன் அதிலே. அதனால் இந்த ஹெல்ப் பண்ணால் பண்ணுங்கள். டைரெக்டாக எனக்கு உதவுனாலும் சரி,
எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஆர்வம் உண்மையிலேயே வந்து நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. இப்போ ஆட்சி வந்து நல்ல ஆட்சி வந்துடுச்சு, மீதி பேரெல்லாம் திருடா இவங்க தான் யோகின்னு நான் சொல்ல வரல. எல்லோரும் நல்லவங்க தான், எல்லோரும் நல்லவங்க தான். 40 சீட்டில் 40 அங்கே வருதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ஓட்டிங் மிஷின் சரியில்லை இவிஎம்னு கீச்சிங்கில்ல வாய பிஜேபிக்காரன் கேட்குறான் பார், நானும் கேட்குறேன். ஆமாம், ஓட்டிங் இவிஎம் சரியில்லைன்னு சொன்னேன், நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ரிசல்ட்டு ரிசைன் பண்ண வேண்டியது எல்லோரும் திருமாவளவன் சேர்த்து தான் கேட்குறேன். எல்லாத்துலேயும் எல்லாம் வந்தீங்க, கேட்ட சீட்டு கொடுத்தா இன்றைக்கி 6 வந்திருக்குல்ல. ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனீங்க, அது அப்புறங்க அதை. அதனால் திருமாவளவன் சேர்த்து கேட்குறேன். இவிஎம் சரியில்லைன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ண நீங்கள் அந்த வெற்றியை ஒத்துக்கூடாது. 40 கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வைடா ஓட்டிங் இந்த ஓட்டில் வைக்க சொல்லு, நான் பேலட் சிஸ்டத்தில் அப்போ எவ்வளோ எடுக்கிறீங்க பார்க்கலாம். ஓட்டிங் மிஷின் சரியில்லைன்றீங்க, ஜெயிச்சா ஒத்துக்கிறீங்க, ஜெயிக்கலாம் ஃப்ராட் நடந்துச்சுன்றீங்க. எப்படி இது கணக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் 40 வரை எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, அது இருக்கட்டும். அதனால் இது முதலமைச்சருடைய திட்டம் கிடையாது. காலை உணவு எந்த கூடி சீக்கிரத்தில் தமிழ்நாட்டையும் கலக்க போகுதுப்பா சொல்லிட்டேன். என் பேர் ஜார்ஜ், சோழவரத்தில் இருக்கேன், யூடியூபராக இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஃபோன் நம்பர் 703059212228. ஏன் அடிக்கடி ஃபோன் நம்பர் தரத்தேட்டா அம்மா எப்படி காண்டாக்ட் பண்ணேன்னு நினைப்பேன் டக்குன்னு. என் மூஞ்சி கூட இல்லை இதில், ஏன்னா அது வரல, அது என்னன்னு தெரில. என்னால் அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு தெரில எப்படி வர வைக்கிறதுன்னு. ஆனால் ஷார்ட்ஸ் மட்டும் 1300 டோட்டலாக போட்டிருக்கேன். இது வரையிலும் ஆரம்பித்தது 12 ஜூலை ஆகஸ்ட்டு 2023 ஆரம்பித்தேன். இது வரையிலும் 1300 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். 904 பேர் சப்ஸ்கிரைபராக வந்திருக்காங்க. 2,42,767 பேர் பார்த்துருக்காங்க. பட் நான் யாருக்கும் இது வரையிலும் ரெஸ்பான்ஸே பண்ணேன். ஏன்னா நான் இந்த செல்லை பற்றி இன்னும் எதுவுமே தெரிஞ்சிக்கல. இது இப்படி போட்டால் ஷார்ட்ஸ் வர அவ்வளோதான். இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் லாங் வீடியோனால் இப்படி வரனாங்க, அதில் கூட ஃபோட்டோ வரலப்பா. அதனால் ஃபோட்டோ இனிமேல் தான் அது உள்ள. என் ஃபோட்டோ ஒன்று சோழவரம் ஜார்ஜ் யூடியூப்பில் போனேன்னா என் ஃபோட்டோவோட இருக்கும், கழுத்து வரலன்னு தான் இருக்கும், நிறைய கூட போட்டிருக்க மாட்டேன். அதனால் காலை உணவு திட்டத்தை எதிர்க்க போகிறேன், பொதுநல வழக்கு போட போகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அது ஒரு வேளை முடியலன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறாங்கப்பா அந்த வீடியோவை பார்த்து இந்த யூடியூப்பில். அது என்ன பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த காலை உணவு திட்டம் சோழவரத்தில் இருக்க ஜார்ஜன் தான் பேசுங்க. இதில் இருக்கிற எவிடன்ஸ் வச்சே பேசுங்க. யார் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இதை போட்டிருக்கேன் பார், காலை உணவு. 3வது ஃபஸ்ட்டு நடமாடும் கழிப்பறைகள், 2வது குழந்தைங்களுக்கு 3 சக்கர சைக்கிள், குழந்தைங்களுக்கு 1வதுலேருந்து 5வது வரையிலும். நான் 3 வரையிலும் பிளான் போட்டுனா 5வது வரையிலும் கொடுப்பேன். இதில் எழுதலைண்ணா. அடுத்தது 3வது தான் காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்தை தான் பற்றி பேசுகிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஜின்னு போட்டிருக்கும் பாரு, அதுன்னா எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு அர்த்தம். எதாவது ஒன்று சொல்லிட்டோமா. சிறப்பான விஷயம் ஒன்று சொல்கிறேன் பார்த்துங்க. கேரம் போர்டு விளையாட தெரிஞ்சவங்களுக்கு, செஸ் விளையாட நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க எல்லோரும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. எப்படின்னு கேட்டேன்னா அதையும் சொல்லிடுறேன். ஸ்கூலுங்களில் இடமே இல்லாத வெறும் அந்த ஸ்கூல் கிளாஸ் வரையிலன்னா பக்கத்தில் கொஞ்சம் கூட இடம் இருக்காது. எங்கள் ஊர்லேயும் அப்படியே தாங்க இது பெரிய காலில். அந்த மாதிரி ஸ்கூலுங்களுக்கு எல்லாத்துக்குமே 1வது 12வது வரலாம் கேரம் போர்டு செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு மாஸ்டர்ஸ் தேவையில்ல. நான் கன்சால்டேட்டிவ் பேமெண்ட் தரேன், எப்படியே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு சத்துணவெல்லாம் எப்படி வந்துச்சு, கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக எப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிட்டாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி இதையும் மாற்றுவேன். அவங்கெல்லாம் ரெடியாக இருந்துங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்க போகுது. அதில் தான் இது ஒன்று. இந்த 220 ஒன்று தான் இந்த காலை உணவு. திரும்பி சொல்கிறேன். கடைசியாக ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு முடிக்கிறேன். மை ஹம்பிள் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னுடைய மை ஃபோன் நம்பர் is 73059212228. என்னுடைய ஃபோன் நம்பர் செல் நம்பர் தான் 73059212228. இதுதான் என்னுடைய ஃபோன். அப்புறம் பார்க்கலாம். பொதுநல வழக்கு முதலமைச்சரை எதிர்த்து போட போகிறேன். விளையாட்டு கிடையாது, சீரியஸாக சொல்கிறேன். டிஎம்கே ஆளுங்க யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக அவர் மேலே எனக்கும் மதிப்பு இருக்குது, அது வேறு. அதனால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உண்மையான வந்து பாருங்கள். நான் தான் எழுதி வச்சுக்கிறேன் என்னென்ன மனசில் தோணுச்சு. இந்த நாட்டே ஒரு குழுக்குறேன் வந்து பாரு, அப்புறம் பேசலாம். மீதி தேங்க்யூ ஸோ மச்.